இன்னைக்கு என்னமா நம்ம வீட்டு ஸ்பெஷல்? இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் தானே. ஒரு சில காயெல்லாம் நம்ம வாங்கவே மாட்டோம். அதுல ஒண்ணுதான் இந்த பாவக்காய். பாவக்காய் எல்லாம் வாங்கினா ரொம்ப கசப்பா இருக்கும், எங்க வீட்டுல இருக்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி இந்த பாவக்காய் வச்சு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்க. பாவக்காயில தான் இந்த குழம்பு பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சதா? சுத்தமா தெரியல. பாவக்காவும் வேர்க்கடலையும் போட்டு பண்ற இந்த புளிக்குழம்பு செம்ம டேஸ்டா இருக்குங்க. சுத்தமா கசப்பே தெரியாது. அது எப்படி பண்ணதுன்னு பாத்துருவோமா? கூட இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து செஞ்சீங்கன்னா பாவக்காய் குழம்பு சுத்தமா கசப்பே தெரியாது. பாவக்காய் புளிக்குழம்பு பண்ணும்போது இந்த மாதிரி நாட்டு பாவக்காயில செஞ்சீங்கன்னா ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே கடாயில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 15 பல் பூண்டு, 2 பழுத்த தக்காளி, தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியையும் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 1 கப் வேக வச்ச வேர்க்கடலை, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பாவக்காவையும் சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து ஆஃப் பண்ணீங்கன்னா கசப்பே இல்லாத பாவக்காய் புளி குழம்பு ரெடி.